மக்களே வணக்கம். சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவும் மனோஜும் போயிட்டு கிருஷ்ணாராம் வக்கீலை பார்த்து நடந்த விஷயம்லாம் சொல்லி சீக்கிரமாக என் பையனுக்கு ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அவசரப்படாதீங்க, இப்போ பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் எதுவும் வேண்டாம், பொறுத்துருங்க, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரோகிணிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறாரு, டிவோர்ஸ் நோட்டீஸ். அம்மா மனோஜ் இது மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்ட்டு நான் அப்பவே சொன்னேன், என் பேச்சு கேட்டியா நீ, ஏதோ உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க பார்த்தா அந்த குடும்பத்தில் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, எப்படியும் நான் மனோஜுக்கிட்ட வாழ்வேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கா இந்த ரோகிணி. அந்த நேரத்தில் கிறிஸ்டி ஸ்கூலில் கொஞ்சம் விட்டுட்டு வாங்க அம்மா சொல்ல அவளும் போய் ஸ்கூலில் விடுறா. மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்க, பூ ஆர்டர், அதனால் அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்க, இது கொஞ்சம் மாலையெல்லாம் தொடுத்து கொடுமா அப்படின்ட்டு. மீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் சத்யா என்ன பண்ணுறாரு, முத்து மீனாக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் ரோகிணி பற்றி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கோவம் அடைகிறாங்க. என்னது எங்கள் முத்து அண்ணனா கார் பிரேக்கை கட் பண்ணி கொல்ல பார்த்தா அவளை சும்மா விடக்கூடாது, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஆவேசமாக சண்டை போடுறாங்க. மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் வேணாம்மா, எதுக்கு சத்யா இவங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிற, தேவையில்லாத பிரச்சனைலாம் எதுக்குடா அப்படின்றாங்க. அம்மா இதுக்கே நீ இப்படி ஷாக் ஆகிறியே, உன்னோட பூக்கடை, உன் அக்காவோட பூக்கடை வச்சுருந்தாங்கல்ல வாசலில் அவங்க மாமியார் வீட்டில், அதையும் அடிச்சு நொறுக்கிட்டாம்மா இந்த ரோகிணியால் தான்மா வந்ததுன்றாங்க. இதை கேட்டு மீனா அம்மா ஷாக் ஆகுறாங்க. இது ஒரு விஷயமா, இன்னொன்று என்ன நடந்தது தெரியுமா, அந்த வீட்டில் எவ்வளோ கேவலமான விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம மாமாவே காரை ஏற்றி கொல்ல பார்த்துருக்காங்க சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு. இது ஒரு தப்பா, நம்மளோட கடை கோயில் வாசலை வச்சு இந்த கரும்பு கடை, நம்ம பூக்கடைலாம் காலி பண்ணது இந்த ரோகிணி தான்மா அப்படின்னோட அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஒரு பொண்ணு இப்போல்லாமல் இருப்பா, அந்த பொண்ணுக்காக நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், அவள் பையனை தானே நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டோம் கிருஷா அப்படின்றாங்க. மாப்பிள்ளையும் மீனாவும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க, எவ்வளோ அவமானப்பட்டாங்க அவங்க மாமியார்கிட்ட இருந்து, இதெல்லாம் மறந்துட்டாள் அந்த ரோகிணி சொல்கிறா. உடனே மீனா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அம்மா இந்த காலத்தில் யாரும்மா நல்லது நினைக்கிறா, கெட்டது தான் நினைக்கிறாங்க, அவங்க நல்லது செஞ்சால் கூட ஐயோ நம்ம பையனை பார்த்தாங்களே, முத்தண்ணனும் மீனாவும் அந்த கிருஷ்ணன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, தான் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் அந்த ரோகிணிக்கு தெரியுமா, இதெல்லாம் மறந்துட்டு அவள் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா, எங்களுக்கு வர ஆகிறதுக்கு அவளை என்ன பண்ணுன்னு தெரியல, வச்சு வாங்கணும்னு இருக்குன்னு ரொம்ப ஆவேசப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனா வந்து எதுக்கு சத்யா இவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன், நீங்கள் எதுவும் வம்பெல்லாம் பண்ணி வச்சிடாதீங்க, விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இதெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் மாமா ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாவும் அமைதியாக இருந்துடுறான். சரி நான் எதுவும் பண்ணல மீனாக்கா, ஏதோ எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கோவமாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். இருந்தாலும் அவங்க விடலைங்க. மீனா கிட்ட அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிஷோர் ஸ்கூலில் ரோகிணி விட்டுட்டு வருவாள், அந்த நேரத்தில் அவளை ஒரு வண்டியில் ஏற்றிட்டு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நல்லா அடிச்சிடுறாங்க, போட்டு அவளை நல்லா அடின்னு அடிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் முத்து மீனா விஷயம் தெரிஞ்சு ஓடி வராங்க. அந்த இடத்துல எதுக்கு இந்த வேலைலாம் பண்ண சத்யா, அப்போவே நான் உனக்கு வேணாம் தானே சொன்னேன் அப்படின்றா. மீனால நல்லா ஆளை வச்சு செட் பண்ணி என்னை அடிச்சிட்டல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறா பாருன்றாங்க. சி வாயை மூடு, நீ எவ்வளோ கேவலமான தரங்கட்டுன்னு எனக்கு தெரியும், எங்கள் மீனாக்காவுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்க, அவங்க கேட்காம எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நல்ல குடும்பத்துக்கு இது மாதிரி ரெண்டகம் பண்ணிட்டே, நீ நாசமாக தான் போவேன், நல்லாவே இருக்க மாட்டேன், இன்னொரு தடவை எங்கள் முத்து அண்ணன் மீனா கிட்ட பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டா உன்னை நாங்கள் என்ன பண்ணோம் எனக்கே தெரியாது, இந்த அடி பத்தாது, நீ இன்னும் நான் அசிங்கப்பட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவளை திட்டி தீர்க்குறாங்க. பயங்கரமாக சத்தம் போட்டு திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு மரியாதையாக எங்கள் மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்றாங்க. ஆனால் ரோஹிணி பேசாமல் இருக்காங்க. ஐயோ வேணாம் விடுங்க, எதுக்கு இது மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் கேட்குறாங்க. நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு சதீஷ் என்ன சொல்கிறார், நல்ல தரமான சம்பந்தமாக நீங்களாம் பண்ணீங்க, எனக்கு வர அடுத்ததுக்கு நானே இந்த பார்லர் நம்ம நாலடி போகணுன்ட்டுருக்கு, எனக்கு அவ்வளோ வெறியாக இருக்குது, இந்த பொம்பளைக்கு எவ்வளோ நல்லா செஞ்சுருப்பாங்க முத்து, இப்படி அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு இவ்வளோ கேவலமான புத்தியாக இருக்காளே, கொலை பண்ணுற அளவுக்கு போனாலும் இவன் என்ன பொம்பளைன்னு சொல்லிட்டு திக்கிறாங்க. எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரோஹிணிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னெல்லாம் இப்படி பண்ணிட்டீங்களா, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாரு, உங்களெல்லாம் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு முத்து மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. மீனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி முறைக்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையே காலில் விழுறாங்க. முத்து மீனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை சேச்சே வேணா இவங்க காலத்தோடதோடு உனக்கு அறுத கிடையாது, இன்னொரு தடவை இந்த பக்கமே உன்னை பார்க்கக்கூடாது, இவங்க விஷயத்தில் எதனா தலையிட்ட உன்னை நாசம் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை அடித்து துரத்திடுறாங்க. இதனால் அவமானப்பட்ட ரோகிணி என்ன பண்ணுறா, நேராக மனோஜ் கடைக்கு போகிறா. அங்கே மனோஜின் பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, என்னை பார்த்து எதுக்கு வந்த, என்னை ஏமாற்றிட்டு கேவலமான வேலைலாம் நீ பண்ணியிருக்க, உன்னோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கு மரியாதை இது போய்டு, உனக்கு டிவோர்ஸ் லெட்டர் அனுப்பிச்சதுனால அது சைன் போட்டு விட்டுரு, என் வாழ்க்கை நீ வேண்டான்றாரு, ஏமனோஜி இப்படி பண்ணுற, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, உனக்காக தான் நான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு சீன் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் போய் கட்டி பிடிக்கிறாங்க. மனோஜும் என்ன பண்ணுறான்,
என்ன பண்ண தெரியாது நான் ஃபீல் பண்ணிடுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நல்ல வேளை எங்கள் அண்ணனை 1000 இருந்தாலும் நீ பண்ண தப்பு. முத்து என்னோட தம்பி. அவனையும் நீ கொல்ல பார்த்த கொலைக்காரி. நீ என்னைய என்ன வேணா செய்வ. ஒரு முறை தான் இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பத்தாத்துக்கு சந்தோஷம் திட்டுறாரு. ஏம்மா இது மாதிரிலாம் பண்ண உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது. இங்கேருந்து நீ ஓடிடு அப்படின்ட்டு அவரும் சந்தோஷம் விரட்டி அடிக்கிறாரு. மனோஜ் இன்னொரு வாட்டி நீ இருந்தால் வச்சுக்கோ, உன்னை பார்த்தா உன்னை நானே கழுத்து பிடிச்சி வெளியில் வச்சு போடி நாயன்னு சொல்லிட்டு அவரும் அவன் வச்சு தள்ளிடுறாரு. உடனே ரோகிணியை சொல்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து என்னை வெளியே துரத்துறீங்கள, உங்களை நான் பழிக்கு பழி வாங்குவேன், என்னை தேடி நீயே வருவ பாரு மனோஜ்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவமானப்பட்டு போயிடுறாங்க. இந்த ரோகிணிக்கு நல்லா வேணுங்க. ஆரம்பத்துலேருந்து மீனா, வித்யா, ஃப்ரெண்டு மகேஸ்வரி அவங்க அம்மா கூட சொல்லியிருப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு நீ ஏமாத்துறமா, எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம், வாழ்க்கை நீ காப்பாற்றிக்கன்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் இந்த ரோகிணி திருந்தவே பொறுத்தில்லை. மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக வாழ்வான்னு பார்த்தா இப்போது அந்த கேவலமான சிந்தாமணி கூட சேர்ந்துன்னு இல்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்கா. இந்த குடும்பத்தையும் இன்னொரு வழி நடுத்தருக்கு தான் இவ கொண்டு வர போகிறா. இந்த விஜய் அம்மாவும் என் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வீடும் ஏலத்துக்கு வரப்போது எல்லாரும் நடு ரோட்டில் நிற்க போகிறாங்க. ரோகிணி மேலே மேலே என்ன பழி வாங்க போகிறான்னு என்னன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும். நம்ம எவ்வளோ கெடுதல் பண்ணோம். ஆனால் அந்த முத்து மீனாவும் என்ன பண்ணுங்க, நம்ம குழந்தைய காப்பாற்றுறாங்கல்ல, அவனை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயத்துலேருந்து தான் காப்பாற்றிருக்காங்க. இதெல்லாம் நினச்சாங்கன்னா பரவாயில்ல. எதுவுமே அவன் நினைக்க போகிறது இல்லை. கடைசி வரைக்கும் இவன் சீர்கட்டு தான் போக போகிறான் இந்த ரோகிணி. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.